எல்லாருக்கும் தெரியும். கற்பனை பண்றது நடக்கும். கற்பனை பண்றது நம்ம நடந்துட்ட மாதிரி யோசிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இமேஜின் பண்ணணும் ஒரு விஷயத்த அப்படின்றது. ஆனா அதுவே 2 வகையா இருக்கு. இமேஜினேஷன் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள நம்ம கம்பைன் பண்ணி இமேஜின் பண்றது. இன்னொன்னு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கி நம்ம இமேஜின் பண்றது. இங்க வெற்றி பெற்ற அனைவருமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணவங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா எப்படி இருக்கும்? இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும்? அப்படின்னு இமேஜினேஷன்ல கொண்டு வந்தவங்க தான். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளா கூட இருக்கலாம். முதல்ல அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா இமேஜினேஷன்ல தான். இன்னைக்கு நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே எப்பவோ ஒருத்தவங்க ஒரு இமேஜினேஷன்ல வச்சிருந்த ஒரு தியரியா தான் இருந்திருக்கும். அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பா மாறுது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒருவேளை இமேஜினா தான் இருக்கும். இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு வெற்றி அடையறதுக்கு.